அத்தை, சொல்லு மருமவளே. நாளைக்கு மீனாட்சிக்கு ஒரு நல்லது நடக்க போகுது. அவளுக்குன்னு ஒரு வீடு இல்லைங்கிறதுனால மாப்பிள்ளை வீட்லயே பந்தக்கால் நட போறாங்க. ஆனா இவ நிக்கிறத வந்து பார்த்தா வீடு வாசல் இல்லாதவ வந்து நிக்கிற மாதிரி தெரியலையே. ஏதோ குபேர வீட்டு சீமாட்டி மாதிரில தெரியுது. பாட்டி, எங்க அம்மாவும் இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. இப்போ நம்மள விட்டா அவளுக்கும் வேற சொந்தம் இல்ல. ஒரு விசேஷத்துக்கு அழைக்க வந்தவளை இப்படி வாசல்லே நிக்க வச்சு பேசுறது நல்லது இல்லம்மா. நீங்க வர சொல்லாம அவ உள்ள வரமாட்டா அத்தை. அவளுக்கு உள்ள வரத்துக்கு அனுமதி கொடுங்க அத்தை. ப்ளீஸ் பாட்டி. அத்தை, விடுங்க அத்தை. நான் வந்த விஷயத்த முதல்ல சொல்லிடுறேன். என்ன விஷயம்னா, நாளைக்கு காலையில ஆதி வீட்ல பந்தக்கால் நடுறோம். எங்க அம்மா இருந்து செய்ய வேண்டிய சடங்கு இது. அவங்க எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. இன்னும் சொல்ல போனா அவங்க ஆசைக்காக தான் நான் பொண்ணு பார்க்கறதுக்கே ஒத்துக்கிட்டேன். ஆனா எங்க அம்மா இப்ப எதையும் பார்க்க முடியாத, செய்ய முடியாத மயக்கத்துல இருக்காங்க. அதனால நீங்க தான் எனக்கு அம்மா ஸ்தானத்துல இருந்து எனக்கு செய்ய வேண்டிய சடங்கு சம்பிரதாயம் எல்லாத்தையும் செய்யணும். சரி மீனாட்சி, கண்டிப்பா செய்றேன். என்னதான் உன் அத்தையா இருந்தாலும், ஆனா கல்யாணத்துல அம்மாவுக்கு அம்மாவா இருந்து நான் எல்லா வேலையும் செய்யறேன். நீ கவலைப்படாதம்மா. மீனாட்சி, எங்களுக்கும் அம்மாவை சுயநினைவோட கொண்டு வர சக்தி தான் இல்ல. ஆனா அம்மா இடத்துல இருந்து எல்லாம் செய்ய முடியும். நீ கவலைப்படாத. எப்ப பார்த்தாலும் என்னை இப்படி ரோட்ல வழிமறிச்சு பேசுறதே உனக்கு பொழப்பா போச்சுல. அதுக்கு தான் ஹாஸ்டலுக்கு பேச வந்தேன். அதுவும் தப்பாயிடுச்சு. உன்னைய மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் என்ன செஞ்சாலும் தப்பாதான் இருக்கும். உன்கிட்ட வீணா பேசி டைம் வேஸ்ட் பண்ண எனக்கு விருப்பம் இல்ல. நான் உன்ன மாதிரி வெட்டியாவும் இல்ல. எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் கிளம்புறேன் ஜீவா. மீனாட்சி, இரு, அவசரப்படாத. ஏற்கனவே அவசரப்பட்டு தான் ஒரு தப்பான முடிவு எடுத்திருக்க. பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம். நீ சொல்றத கேட்டு ஒரு முடிவு எடுத்தானே வெயி, அது அதை விட ரொம்ப தப்பாயிடும். இந்நேரம் உங்க அம்மா நல்ல நிலைமையில இருந்தாங்கன்னு வைக்கி, எனக்கு இவ்வளவு கஷ்டமே இல்ல. நான் சொல்றத அவங்க கண்டிப்பா நம்பியிருப்பாங்க. இந்த கல்யாணத்தையும் நிப்பாட்டி இருப்பாங்க. நீ எங்க அம்மாவை ஏமாத்துற மாதிரி என்ன ஈஸியா ஏமாத்திர முடியாது. ப்ளீஸ் மீனாட்சி, நான் சொல்றது கொஞ்சம் கேள. இங்க பாரு, அட்வைஸ் பண்றதுக்கு ஒரு அருகதை வேணும். எந்த தகுதியும் இல்லாத நீ இப்படி வந்து என்கிட்ட பேசுறது சரியில்லை. உன் ஹாஸ்டலுக்கு தண்ணியை போட்டு நான் பேச வந்தது தப்புதான். அப்படி வந்திருக்க கூடாது. அது இப்பவாவது புரிஞ்சுதே. அதே மாதிரி இப்ப வந்து பேசுறதும் தப்புதான்னு நாளைக்கு உனக்கு புரியும். ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அது இல்ல மீனாட்சி, உன் கல்யாண ஏற்பாடு பந்தக்கால் நடுறது வரைக்கும் வந்துருச்சு. இப்ப கூட அது நிப்பாட்டலன்னா ரொம்ப பிரச்சனை ஆயிடும். அப்போ எப்படியாவது என் கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு நீ கங்கணம் கட்டிட்டு தெரியற. அதுக்கு காரணம் இருக்கு மீனாட்சி. ஏன்னா அந்த ஆதி நல்லவன் இல்ல. அவன் கூட உனக்கு கல்யாணம் நடந்தா நீ நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்க முடியாது. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு எனக்கு தெரியும். அதனால்தான் எத்தனையோ பிரச்சனைகள் நடந்தோம் பந்தக்கால் ஃபங்க்ஷன்ல கலந்துக்க உன் அப்பத்தாவை கூப்பிட வீடு தேடி வந்தேன். புரியாம பேசாத. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ அம்மா மேல வச்சிருக்க மரியாதை மாதிரி தான் நான் உன் அம்மா மேலே வச்சிருக்கேன். நாளைக்கே அவங்க கண்ணு முழிச்சு, என்ன ஜீவா
நீ கூட ஒரு கெட்டவனை கல்யாணம் பண்றதுல இருந்து மீனாட்சியை தடுக்கலையான்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? சொல்லு மீனாட்சி. மீனாட்சி, கொஞ்சம் அவசரப்படாத. கல்யாணங்கிறது ஒன் வே மாதிரி. ஒரு முறை உள்ள போயிட்டா அதுல இருந்து வெளியே வரவே முடியாது. அதுல இருந்து வெளியே வரவும் கூடாது. அதனாலதான் சொல்றேன், அட்லீஸ்ட் இந்த கல்யாணத்தை தள்ளி போடு. உனக்கே எல்லா உண்மையும் புரிய வரும். ஏன் சக்தி, ம், வெந்நீர்ல குளிக்கிற தொட்டிய வீட்டுக்குள்ளேயே கட்டி வச்சிருக்காங்க. ரொம்ப வசதியான வீடா தான் இருக்கு. மீனாட்சி கொடுத்து வச்ச பொண்ணுதான். ம். ஆமாங்க. அம்மா தான் அடம் பிடிச்சு இங்க வரமாட்டேன்னு வீட்லயே உட்கார்ந்துட்டு இருக்கு. இங்க வந்து இதெல்லாம் பார்த்திருந்தா வாயடிச்சு போயிருக்கும். அத்தைக்கு இன்னும் மீனாட்சி மேல கோவம் இருக்குங்க. அவங்களுக்கு அப்படி என்ன கோவமோ, ஆனா ஒண்ணு, மீனாட்சியை பத்தி இனி நாம கவலைப்பட வேண்டாம். அந்த பொண்ணு குணத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல இடமா நல்ல மாப்பிள்ளையா அமைஞ்சிருக்காரு. ஜீவா, ம். நீ எதுவும் சங்கடப்படாதயா. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. எனக்கு தெரியும் ஐயா, மீனாட்சி உன் மனசுல இருக்கா. நானும் உனக்கு அவளை கட்டி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது நடக்காம போயிடுச்சு. பரவாயில்லம்மா. நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அவன் நல்லா இருந்தா அது போதுமா.